2024ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்கியது. காலை 10 மணிக்கு கவர்னர் ஆர்.என். ரவி தனது பேச்சை தொடங்கினார். To show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. அப்போது தனது உரையை வாசிக்காமல் தேசிய கீதம் குறித்த சில கருத்துக்களை மட்டும் தெரிவித்துவிட்டு இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் என்று கூறி விடைபெற்று இருக்கையில் அமர்ந்தார் அவர். இதனால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி இருந்தபோதிலும் சற்று நேரத்தில் விறுவிறுவென ஆளுநர் சட்டமன்றத்தை விட்டு வெளியே நடந்து சென்றதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த ஆண்டு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் 1 மாத காலத்திற்கும் மேலாக பேசுபொருளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல கடந்த 2023ஆம் ஆண்டும் சட்டசபையிலிருந்து ஆளுநர் ஆர்.என். ரவி பாதியிலேயே எழுந்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு கூடும் கூட்டத்தில் ஆளுநராக ரவி 3வது முறையாக கலந்து கொள்வதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தமிழக சட்டமன்றத்தின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் வருகிற 6ஆம் தேதி கூட இருக்கிறது. இதற்கான முறைப்படியான அழைப்பை ஆளுநருக்கு சபாநாயகர் அப்பாவு நேரடியாக சென்று அழைப்பு விடுத்து இருக்கிறார். இந்நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதும் ஆளுநர் தனது உரையை முழுமையாக வாசிப்பாரா என்றும் அரசுடன் மோதல் போக்கு தொடர்கிறதா என அரசியல் ஆர்வலர்கள் உற்றுநோக்கி வருகின்றனர். பெஞ்சல் புயல் நிவாரணம், பொங்கல் ரொக்க பணம் வழங்கப்படாதது, சட்ட ஒழுங்கு பிரச்சினை, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் பேரவையில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக நடைபெறவுள்ள கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளால் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்படி பரபரப்பான சூழலில் சட்டமன்றம் கூடும் சூழலில் எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கும் விவாதங்களும் காரசாரமாகவே கூட்டத்தை கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது.